வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான 13th வீக் டே 1 ஓட்டிங் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் 2 விதமான ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அனாலிசிஸ் 1, அனாலிசிஸ் 2. இன்னைக்கு அனாலிசிஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் அவர்களுடைய எபிசோடில் நம்ம விக்ரம், அதாவது சீசன் 7ஓட டைட்டில் வினராக வரணும்னு ஆசைப்பட்ட விக்ரம் நேற்று வெளியேற்றப்பட்டார். அதிரடியாக ஓட்ஸ் கம்மியான காரணத்தினால அவர் போகும்போது நம்ம மாயா மிடில் ஃபிங்கரை காமிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பிரளயம் போச்சு. நம்மளுக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி இதை ஒரு வீடியோவாக போடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம இது வரைக்கும் வீடியோவை பார்க்காம எந்த வீடியோவுமே கொடுத்தது கிடையாது. அந்த விஷயங்களை பார்த்தா அதை கொடுப்போம், சும்மா காதில் கேட்குற விஷயங்களை கொடுக்கறதே கிடையாது. அந்த மாதிரி கொடுத்தே நம்மளுக்கு நிறைய பேர் சும்மா உருட்டுன்னு உருட்டாதீங்க, ப்ரூஃப் இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. ப்ரூஃபை காமிச்சா கம்முன்னு போயிடுறாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நான் பார்க்கல. ஸோ நீங்கள் யாராவது பார்த்தீங்களா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன். இல்லைனா நல்லா பேச முடியாது, சரிங்களா? என்ன நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நான் ஏன் வீடியோ போடல அப்படின்றதுக்கு உண்டான ரீசன் தான் இது, சரிங்களா? ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விக்ரம் நேற்று போகும்போது இந்த மாயா பண்ண வேலைகள் பயங்கரமான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னென்னா இவ்வளோ நாள் ஒரு அடிமமாக இருந்தார் நம்ம விக்ரம். பார்த்தீங்கன்னா இந்த மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் பண்ண வேலைகள் அவ்வளவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாயா அங்கே கோட்டாஸில் அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்க அந்த இன்னர்வேரை ஒரு இதுவாக காமிச்சாங்கன்னா, உங்களுக்கு மாஸ்க்காக காமிச்சாங்கன்னா உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லும்போது ஆமாம் பரவாயில்ல அப்படின்னாரு. அது காரணம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு அதை நிறைய இடங்களில் பதிவு பண்ணிட்டே இருந்தார். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர் கூட ஃப்ரெண்டாக பழகிற மாதிரி பழகிட்டு பின்னாடி குத்திட்டு இருந்தாங்க. கரப்பாம்பூச்சை ஒழிக்கணும், இந்த பருத்தி மூட்டை தூக்கி வெளியே போடணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாயாவோட அக்கா வரும்போது பற்றியும் அந்த பையனுக்காக நான் எவ்வளோ ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன், அவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. பட் அவங்க அம்மா அப்பா, அதாவது விக்ரமோட அம்மா அப்பாவும் தங்கச்சியும் சொன்னதுலேருந்து விக்ரம் போய் மாயா கிட்ட நீங்கள் இப்படி பேசுகிறீங்களாமேன்னு கேட்கவே கிடையாது. அப்படின்னு அவர் அழகாக அவரோட விஷயங்களை மெயின்டைன் பண்ணும்போது இவங்களும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணி கடைசியாக அவர் போகும்போது ஒரு 4 வாரத்தை நல்ல விதமாக இல்லைனா மூஞ்ச கம்முன்னு நல்லா வச்சுருந்து அனுப்பிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அந்த எவிக்ஷன் கார்டை காமிக்கும் போது ஒரு சிரிப்பு, இந்த காயின் கொடுக்கும்போது ஒரு கேவலமான விஷயம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் டைமில் மாயாவை பற்றி புகழ்ந்து சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன் மாதிரிலாம் பேசுகிறாரு. அப்பயும் ரொம்ப கேவலமான ஒரு மூஞ்சை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போகும்போதும் லாஸ்ட்டாக இவராக வாலண்டாக ஹக் பண்ணுறாரு, அப்பயும் கேவலமாக பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டான செயலாக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் நிறைய பேர் இந்த வாரம் மாயா கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கானில் இருக்காங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்கள், மாயா நேற்று பண்ணது கரெக்டாக இல்லையா? மூணாவது பார்த்தீங்கன்னா விஷ பாம்புன்னு தான் சொல்லும் இந்த விசித்ரா. ஏன் அப்படின்னா விஷ பாட்டில்னு ஒருத்தவங்க ஆல்ரெடி ரவீனா இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி உள்ளே வந்துட்டாங்க வச்சுக்கங்களேன். விஷ பாம்பு ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 7 ஒருத்தங்க சும்மாவே உட்காந்து இவ்வளோ தூரம் வர முடியுமா அப்படி கேட்டால் கண்டிப்பாக விசித்ராவை சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஃபாலோவர்ஸும் இவங்களுக்கு டே 1லேருந்து இவங்க பண்ண கேமுக்காக வரல. டே 1லேருந்து வந்திருந்ததுன்னா இந்நேரம் வேறு மாதிரி போயிருக்கும், சரிங்களா? டே 1லேருந்து இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வரல. நடுவில் பிரதீப் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புகிறாங்க. பிரதீப்காக நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நின்னதுக்கப்புறமா தான் பியூராக இவங்களுக்கு ஃபாலோவர்ஸே வராங்க, சரிங்களா? அதே மாதிரி அர்ச்சனாக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா பிரதீப் இருக்கும்போதே அர்ச்சனா நாமினேஷன்ஸில் வந்தாங்க, அவங்களுக்கு அப்போயே ஓட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? ஸோ அப்படின்னு இருக்கும்போது விசித்ராவோட கேம் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 7 ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விசித்ரா அவங்களுடைய மகன் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மண்டே ஆனால் நீ ஏன் பிரச்சனையை கிளப்புற, நீயா ஒரு புது பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்க அப்படின்னு. அதுதான் இங்கே நடக்குது. அதே மாதிரி அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்பில் போய் என்ட்ரா வருது. அவங்களுக்கு எதில் வீக்காக இருக்காங்களோ அந்த விஷயங்களை, அதுலேயும் குறிப்பாக நீ உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவ, நீ உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணுவேன், நீ உன் தங்கச்சிக்கிட்ட என்ன பண்ணுவேன், இது தேவையில்லாதது. இந்த கேமில் நான் வந்திருக்கேன்னா என்னை பற்றி நீங்கள் பேசுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு எங்கள் வீட்டில் அதை பண்ணுவாங்களா இதை பண்ணுவாங்களா அப்படின்னு இவங்க டப்புன்னு உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் பிடிக்கலன்னு அந்த கேமை சொன்னார், அப்போ நீங்கள் என்ன கிழிச்சிட்டு இருக்கீங்க யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னா எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பாங்க? இது தேவையில்லாதது. அடுத்தவங்களோட பர்சனல் பற்றி பேசவே கூடாது. ஆனால் தேவையில்லாமல் திரும்ப தினேஷையும் அட்டாக் பண்ணுறாங்க, விஷ்ணுவை அட்டாக் பண்ணுறாங்க, இன்றைக்கி காலையில் அர்ச்சனாவை அட்டாக் பண்ணி அழுக வச்சு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல. இதையும் ஒரு சில பேர் அம்மா பாசம் அப்படி தாங்க இருக்குன்றாங்க. உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா இல்லையானே எனக்கு சத்தியமாக புரியல. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி அடுத்தவங்க குடும்பத்தில் மூக்க நுழைச்சிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு சிரிப்பீங்க இல்லையா? அப்படி தான் என்னோடய கருத்து. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அனலைசஸ் போடல யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா தினேஷ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 8097 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 25.27. ஸோ தினேஷோட கேம் சூப்பராக மாசாக போயிட்டு. நேற்று கூட கமலஹாசன் அவர்களுடைய எபிசோடில் ஒரு டாஸ்க் கொடுத்தார், பொறுப்பாக யார் இருக்காங்கன்னு. பொறுப்பாக இருக்கிற விஷயங்களை யாரும் விசித்ரா பேரை சொல்ல நல்லா நோட் பண்ணிக்கணும். ஏன்னா அம்மா இந்த வீட்டுக்கு அம்மான்னாங்கன்னா அம்மா தான் பொறுப்பானவங்க. பொறுப்புனாவே ஒரு குடும்பத்தில் அம்மா மட்டும்தான் வருவாங்க.
அப்பா கூட 2வது பட்சம் தான் வருவார். ஏன் விசித்ராவோட பேர் வரல? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பொறுப்பானவங்க தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் இதையும் அப்படியே திருப்பி விட்ருவாங்க. அவங்க வந்துட்டு ஸ்மால் பாஸ் வீட்டில் சப்போஸ் ஸ்மால் பாஸ் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க பேர் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே கேட்டது வந்துட்டு பிக் பாஸ் வீட்டில் யார் பொறுப்பாக இருந்தாங்கன்னு. அதில் தினேஷோட பேர் தான் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் விசித்ராவோட கேம் எவ்வளோ மட்டமாக இருக்குது, தினேஷோட கேம் எப்படி நல்லா இருக்குன்னு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தினேஷ்க்கு வந்து ஓட்டு போகிறதுக்கு ஒரு சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் மனசு வரவே மாட்டுது. என்ன தவறு பண்ணுறாருன்னு. இதுக்கு மேலே என்ன வேணும்? அந்த வீட்டில் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட நல்ல பேர் வாங்குறது ஒரு பெரிய ஒரு இது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் கிட்ட வந்துட்டு விளையாண்டு எல்லாருக்கிட்டையும் நேற்று நல்ல பேர் வாங்கிட்டாருன்னா உண்மையிலே வந்து தினேஷ்க்கு வந்து இதுவே ஒரு பெரிய டைட்டில்ன்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் தினேஷை எப்போ பார்த்தாலும் விசித்ரா வந்து பர்சனல் அட்டாக்கிங் பண்ணிகிட்டே இருக்காங்க, சீண்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அவர் வந்து ஏதாவது ஒரு பதில் கருத்து வச்சா ஏன் கத்துறீங்கன்னு கேட்குறாங்க. இவங்க என்ன டேஷுக்கு முதல்ல வந்து அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி வந்து குத்திக்கிட்டே இருக்கிறது, சீண்டிக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அதில் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து இது மாதிரி டாமினேட் பண்ணுறாரு. எதுக்கு இதை வந்து இழுக்கணும்? இப்படி இழுத்தீங்கன்னா அப்புறம் அதுக்கு அவர் வந்து எதுவுமே பண்ண மாட்டாரா? இன்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. ஆனாலும் ஒரு சில பேர் வந்து முட்டு கொடுக்க வந்துடுறாங்க. விசித்ரா வந்து தினேஷ் தான் இழுக்கிறாரு. என்னத்தான் சொல்கிறது? இவ்வளோ லைவாக 24/7 பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சொம்பு தூக்க வராங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு? அவரோட பார்த்தீங்கன்னா 6163 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.23. ஸோ மணி இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு நாமினேஷன் ப்ராசஸில் விஜயவர்மா கோத்து விட்டாப்புல. செம்ம மாதம் இருந்துச்சு. ஏன்னா இந்த விஜயவர்மா ரொம்ப ஒஸ்ட்டான பிளேயர் தான் என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் மணி வந்து நேற்றுல முந்தானத்து வந்து ரவீனாவோட அம்மா என்ட்ரி கொடுத்தவொடனே ஆக்சுவலாக அந்த ஸ்டோர் ரூமுக்கு நார்மலாக தான் போனார். ஏதோ ஒரு விஷயம் கிஃப்ட் வந்திருக்கும் போல இருக்குன்னு. உள்ளே வந்துட்டு ரவீனாவோட அம்மாவை பார்த்தோன்னே எடுத்தார் பாருங்க ஓட்டம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம க்யூட்டாக செம மாதம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரவீனா அதுக்கு மேலே மணியோட அந்த கையிலேருந்து வாங்கின அந்த மோதிரத்தை வந்துட்டு திரும்பியும் வந்துட்டு மணி கையிலே போட்டு விட்டாங்க பாருங்க. அது அதுக்கு மேலே அல்டிமேட்டு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா குண்டு போய் தான் சொல்கிறாரு தவிர ரவீனான்னு வாயில் வரவே இல்லை. இதுக்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டி. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மாயாவையும் விஜயவர்மாவும் சூப்பராக இது பண்ணார். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜயவர்மா. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு? அவரை பார்த்தீங்கன்னா 5087 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.88. ஸோ விஜயவர்மா அதாவது இந்த மாயா பூர்ணிமாவுக்கு 2 அடிமைகள் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அடிமை பார்த்தீங்கன்னா விக்ரம், அவர் நேற்று போயிட்டாப்புல. 2வது அடிமை கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஒரு அடிமைனா விஜயவர்மாவுக்கு என்ன ஒரு விஷயத்தை வந்துட்டு மாயா பண்ணாங்களோ தெரியல. வரும்போது மாயாவை கலாய்ச்ச மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாயா வலையில் விழுந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மாயா புராணம் தான். நேற்று வந்துட்டு ஒரு விஷயத்த டாஸ்க்காக கொடுக்குறாங்க. அங்கே வந்துட்டு மாயா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுல வந்து கண்ணும் கருத்துமாக இருப்பாங்களாம். அவங்களுக்கு முழு மூச்சே வந்து என்டர்டெயின் பண்ணுறது தானா. என்னையா நடக்குது? அவங்க பண்ணுற கேமை வந்து வெளியில் இருக்கவங்க காரி துப்பிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கேம் சூப்பராக இருக்குது. இந்த விஜயவர்மா புராணம் பாடிட்டு இருக்காப்புல. இவரோட பேரையும் கெடுத்துக்கிட்டு இவங்க ஃபேமிலி பேரையும் கெடுக்கிற மாதிரி தான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த வேலை தேவையெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த காசிப் பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு இவர் முதல்ல பண்ணாரா இல்லை இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காரான்னு தெரியல. அர்ச்சனாவை எங்கே பார்த்தாலும் வந்துட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறாப்புல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் பண்ணுற விஷயங்கள் அர்ச்சனா ஏதோ பண்ணிட்டாங்களாம். அதை வந்துட்டு இங்கே வந்து அர்ச்சனா இல்லாத நேரங்களும் பண்ணிட்டு இருக்காப்புல. இதுதான் இந்த வீட்டில் வந்து ஒரு சில பேர் வந்து பண்ணி கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவரும் ஆரம்பிச்சிருக்காப்புல. ஸோ 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷ்ணு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு? அவரோட 4163 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.99. ஸோ விஷ்ணுவோட கேம் நம்மளுக்கு முதலேருந்தே தெரியும். அவரோட கேம் பார்த்தீங்கன்னா இப்படி அப்படின்னு தான் இருந்துகிட்ருக்கு. நிறைய இடங்களை வந்துட்டு யாருக்கு அதிகப்படியான கிளாப்ஸ் வருதோ உடனே அங்கே வந்து தாவிடுவாப்பில். அது வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. அவருடைய கேமை வந்து ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம். அதேமாதிரி நேற்றும் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய எபிசோடில் வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க. என்னென்னா இவர் வந்து நாமினேஷன் பற்றின விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுறது வந்துட்டு இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு. என்னையை பொறுத்த வரைக்கும் அது வந்து தப்பே கிடையாது. பிக் பாஸ் கேமில் ஒரு நாமினேஷன்ஸ் பற்றி எல்லார்கிட்டையும் பேசுறதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு சத்தியமாக புரியல. இதோ ஒரு குறையாக வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு எல்லாருமே வந்து கதறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதை வந்து கமல்ஹாசனும் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காப்புல. நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பேசலாம் சொல்லியிருக்காங்களே, அது கூடமா தப்புன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்துட்டு மாயாவை வெளுவெளுன்னு வெளுத்து விட்டாப்புல. அது கொஞ்சம் மாசாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மாயாவை இந்த மாதிரி யாராவது வந்து வச்சு செஞ்சால் தான் அது வந்து நல்லா சூப்பராக இருக்குன்றது என்னோட கருத்து. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரவீனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3414 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.65. ஸோ ரவீனாவோட கேம் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து ரவீனா வெளியே போகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக காண்டில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரவீனாவுக்கு போன வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ஓட்ஸ் வந்துச்சு. பட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் ஓட்டு ரொம்ப கம்மியாக வருது. ஸோ இதன்படி பார்க்கும்போது ஒரு வேளை ரவீனாவை வெளியே அனுப்புறதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. அது மட்டும் இல்லாமல் ரவீனா வந்துட்டு இந்த புல்லிகாங் கூட சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் போன வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து அர்ச்சனாவை கண்டாவே ரவீனாவுக்கு சுத்தமாக பிடிக்கலன்றது நல்லாவே தெரியுது. இன்றைக்கெல்லாம் ஸ்மால் வாஸ் வீட்டுக்கு வந்துட்டு அவங்களாம் கவுண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு என்னால் முடியாதுன்றாங்க அர்ச்சனா. இவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் அர்ச்சனா பக்கத்தில் உட்காந்துட்டு அர்ச்சனாவை யாரும் போட்டுறாதீங்கன்னு
குத்திக்கிட்டே இருக்காங்க, தேவையில்லாமல் சீண்டிக்கிட்டே இருக்காங்க. மாயா கிட்டே பூர்ணிமா கிட்டே எனக்கு அர்ச்சனாவை பார்த்தா சுத்தமாக பிடிக்கல, அப்படியே காண்டாகுது, அவங்க ஃபேக்காக இருக்கிற மாதிரி தோணுது, இந்த அம்மா என்னமோ கரெக்டாக இருக்கிற மாதிரி. ஒரு வாட்டி அந்த ஆண்டி வந்துட்டு மணியை போட்டு கிழிக்கிறாங்க, அங்கே எதுவும் பேசாமல் அந்த ஆண்டி போனதுக்கப்புறம் நான் உனக்காக இருக்கிற மணி அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இது மாதிரி பேச்சு. 6வது பிளேஸ் பார்த்தா மாயா, இவங்களாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தா 2696 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.41. ஸோ மாயா இன்னைக்கு வந்து அர்ச்சனா வச்சு செஞ்சாங்க பாருங்கள், பயங்கர மாதம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மாயாவுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு எந்த வீக்லேயும் வந்திருக்காது. அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு வந்து நேற்றே வந்து சம்பாரிச்சிட்டாங்க. அது காரணம் அவங்களுடைய அந்த நடவடிக்கைகள். ஏன்னா கூட இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட இருந்திருக்காரு, 12 வாரம். அப்படி இருந்த ஒரு மனுஷன் ஒரு நாள் ஒரு குடும்பம் வந்துட்டு ஒரு விஷயம், அதுவும் நேரடியாக கூட சொல்ல, காசிப் மாதிரி போச்சு. அதுக்கே நீங்கள் கூட இருந்தவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அவங்கள அவமானப்படுத்தணும்னு நினைப்பீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கேவலமானவங்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த விதிமீறல் அப்படின்ற விஷயங்களை மாயாவும் பூர்ணிமாவும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. நேற்று நைட்டு கூட பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார் போல இருக்குது. பாவம் மனுஷனை தூங்க விடதே இல்லை போல இருக்குது. பூர்ணிமா போயிட்டு மாயா கூட போயிட்டு அந்த மைக்கை கைட்டி வச்சுட்டு குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த சரண விக்ரமையும் அர்ச்சனாவை பற்றியும். அப்பயே வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு, மாயா மயக்க மாட்டுங்க, பூர்ணிமா மயக்க மாட்டுங்கன்னு கண்டுக்கவே மாட்டுறாங்க. அந்த வார்த்தையில் காதில் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் இப்படி தான் பேசுவோன்ற மாதிரி இருக்காங்க. ஏன்ப்பா இவங்களுக்குலாம் ரெட் கார்டு கொடுத்து அனுப்ப மாட்டேங்கிறது ஒரு பெரிய கொஷினாக இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு இதனால தாங்க மாயா ஹசன் பேர் வச்சுருக்காங்க, புரிஞ்சுக்கங்கன்றாங்க. சரி, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் நிக்சன் வந்துட்டாப்புல. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவரை பார்த்தீங்கன்னா 2422 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.56. ஸோ நிக்சனோட கேம் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கேம் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிக்சன் வந்து இப்போ புது பாய் ஃப்ரெண்டாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காப்புல. யாருக்குன்னா பூர்ணிமாக்கு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, பூர்ணிமாவும் நிக்சனும் சேர்ந்து வந்துட்டு ஒரு ரொமான்டிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்களாம். அந்த அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள் கொடுமை. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என் தம்பி மாதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா சொன்னதும், அக்கான்னு நிக்சன் கூப்பிட்டதும், அக்காவோட பாடி ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குன்னு அந்த எல்இடி டிவியில் இவர் பேசின விஷயங்கள் காமிக்கும்போது தேங்க்ஸ்டா தம்பின்னு சொல்லும்போதே எனக்கு டவுட் இருந்துச்சு. ஓ, இது அந்த மாதிரி அக்காவாக இருக்கும் போல இருக்குன்னு. கொக்கா மக்கா கடைசியில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வெளியே போனதுனால விட்டாங்களான்னு தெரியல, விஷ்ணு இவருக்கு அகேன்ஸ்டாக பேசுறதுனால விட்டாங்களா தெரியல, இப்போ நிக்சன் வந்துட்டு இவங்களுக்கு சொம்பு தூக்குறதுனால பிடிச்சாங்களான்னு தெரியல. நிக்சன் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு வாய் கூசாமல் பேசுகிறாங்க நம்ம பூர்ணிமா. என்னத்த சொல்கிறது, அதை நிக்சன் பார்த்து ரசிக்கிறார், அது அதை விட கேவலம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நிக்சன் ஒரு புது கேமை வந்துட்டு கையாளுறாப்புல. என்னென்னா அர்ச்சனாவை கலாய்க்கிற மாதிரி கலாய்க்கிறது, அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. இன்றைக்கி வந்துட்டு விசித்ரா வந்துட்டு நம்ம அர்ச்சனாவை வச்சு செய்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து நிக்சன் வந்துட்டு விசித்ரா கிட்ட சொல்கிறார், அழுகுறாங்க கொஞ்சம் கம்முன்றுங்கன்னு. அப்போ எந்த அளவுக்கு விசித்ரா கிழிச்சிருப்பாங்க பாருங்கள். ஐயோ அநியாயம், ரொம்ப ஒஸ்ட்டு அந்த விசித்ரா பண்ணாங்க. அந்த டைம் இவர் வந்துட்டு அப்படியே நட்பு பாராட்டுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனா கிட்ட வந்து கலாய்க்கிறார். நான் அன்றைக்கி சொன்னல, அதனால் உங்கள் மேலே வெறுப்பு இருக்கோ இல்லையோ அப்படின்ட்டாப்புல. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யாரை வெறுக்கிறது ஒன்றும் புரியல. இவரெல்லாம் பண்ண வேலைக்கு முன்னாடியே அனுப்பியிருக்கணும். சார் இந்த வாரமானால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த நாமினேஷன்ஸ்லேருந்து இவரால் தப்பிக்கவே முடியாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி டைட்டாக இருக்குது. பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 52,042 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வேணுமா சிங்கிள் எவிக்ஷன் வேணுமான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா யார் ஜோடியாக வெளியே போகணும், சிங்கிள் எவிக்ஷன்னா யார் போகணும், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.